ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்தில மலையாளத்தில வெளியான பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒரு ஃபேமிலி டிராமா படத்தோடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். படம் வந்து தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு ZEE5 OTTல. படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, திலீப், ஜானி ஆண்டனி, சித்திக், ரன்யா இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பின்டோ ஸ்டீஃபன் இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துரலாம். ஸோ இந்த கதையோட ஹீரோ அவருக்கு ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கும். இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காரு. ஆனா இவருடைய ஃபேமிலில தம்பி 2 பேத்துக்கு வந்து அடுத்தடுத்து கல்யாணம் ஆகுது. பட் இவருக்கு இன்னும் பெண் கிடைச்ச பாடு இல்ல. நெறைய ரிஜெக்ஷன நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா, இனிமே நம்ம லைஃப்ல கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது தான், யூடியூப், இன்ஸ்டால ஃபேமஸ் செலிபிரிட்டியா இருக்கிற ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவோடைய ப்ரொபோசல வந்து அக்செப்ட் அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கும் வந்து கல்யாணம் நடக்குது நல்ல விதமா. எப்பவுமே சோஷியல் மீடியால பிஸியா இருக்கிற ஹீரோயின், தொட்டதுக்கெல்லாம் வந்துட்டு எத எடுத்தாலும் ஒரு கன்டென்ட்டா வந்து மாத்துறதே அவங்களுடைய வேலையா வந்திருக்கு. ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணி வந்து போறாங்க. எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஹீரோயின், இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நம்ம ஹீரோ. ஸோ ஃபைனலா இதெல்லாம் எங்க போய் முடியுது? இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? இதெல்லாமே தான் இந்த பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்துல நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ஆக்டர் திலீப் ரொம்ப சட்டிலா, ரொம்ப சாஃப்ட்டான ஒரு கேரக்டரா வந்து போறாரு. அவருடைய சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரு ஷாக்கிங்கான ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே இந்த படத்துல நல்லா இருந்துச்சு. அண்ட் அவருடைய ஆக்டிங்க பத்தி சொல்லவே வேணாம். சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இவருடைய ஒய்ஃப் கேரக்டர்ல நடிச்சிருக்கிற ரன்யா. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. மிக முக்கியமா ஒரு வெட்டிங் சீக்வென்ஸ்ல இவங்க ஒரு சாங்க்கு ஆடுவாங்க. ஸோ அந்த சாங்ல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அது கூட இப்ப ரீசென்ட்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. இவங்க போக படத்துல வரக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்கவங்க ரோல வந்து சிறப்பா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே எதார்த்தமாவும் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம ஹீரோ தேடுற அந்த பொண்ணு கிடைச்சாங்களா? இல்லையா? அப்படிங்கிற மாரி கொண்டு போயிருப்பாங்க. கிடைச்சதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியோட செகண்ட் ஹாஃப வந்து கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல பார்த்ததெல்லாம் வந்து வீடியோவா ஒரு கன்டென்ட்டா வந்து போடணும் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இவங்க பண்ற சில விஷயங்கள்னால ஒருத்தவங்களுடைய லைஃபே வந்து பாதிக்கப்படும். சம்மந்தமே இல்லாம. பாதிக்கப்பட்ட அந்த நபருடைய தொழிலோ, வருமானமோ எல்லாமே பாதிக்கப்படும். பார்த்ததெல்லாம் வந்து கன்டென்ட்டா போடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோவ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவ யோசிச்சு, ஸோ இதனால யாராச்சும் பாதிக்கப்படுவாங்களா? என்ன ஏதுன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் போட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல மெசேஜையும் வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க படத்துல. ஸோ அது இந்த படத்த நீங்க பார்த்தாலே வந்து தெரியும். நான் அத வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல. இந்த படத்துல எனக்கு ரொம்பவே புடிச்சது படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஹீரோவுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. அண்ட் படத்துக்கான பேக்கிரவுண்ட் ஸ்கோருமே படம் முழுக்க நீட்டா வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல சின்ன ஒரு நெகட்டிவா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஹீரோயினுக்கான அந்த எமோஷனல் சீக்வென்ஸ அண்ட் இவங்களுக்கான அந்த அந்யோன்யத்த வந்து எந்த அளவுக்கு டீப்பா காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஹீரோயினோட ஆக்சுவல் கேரக்டர் வந்துட்டு என்ன அது அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தவே இல்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்துட்டு ஃபேக்கான ஒரு கேரக்டர் மாரி தான் வந்து தெரியிறாங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன நெகட்டிவா எனக்கு தோணுச்சு. அதனாலயே இவங்க 2 பேரும் கிளைமேக்ஸ்ல சேரும்போது, ஒரு இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ணலையோ அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஸோ ஓவராலா இந்த படம் வந்து எப்படிதான் இருக்கு அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, தாராளமா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நீட்டான என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் டப்பிங்கும் நீட்டாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.